இது மேலிடத்து உத்தரவு இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே ஒரு இணக்கமான கூட்டணியாக இருக்க தான் விரும்புகிறாங்க. திரு செல்வப்பிரந்தை அவர்கள், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் வந்து, அவர் யாரையும் விட நான் தான் பயங்கரமான திமுக விசுவாசி அப்படின்னு தான் விரும்புகிறாரு. இது நீங்கள் வைகோவுடைய யாத்திரையை புறக்கணித்தார்கள் அப்படிங்கிறத விட, தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்தார்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து வேண்டாத ஒரு சம்பந்தமாக இருந்தாலும் நமக்கு மாப்பிள்ளை நமக்கு வேண்டப்பட்டவங்க, இல்லாட்டி பொண்ணு வேண்டப்பட்டவங்க, இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா வேண்டப்பட்டோன்னா அந்த பையனை பிடிக்கும் பிடிக்காதுங்கெல்லாம் தாண்டி நம்ம போய் நிற்போம். ஏன்னா நமக்கு வந்து இவர் வந்து முக்கியமானவர். அப்போ தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்கிற, அவர் துவக்கி வைக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிரபாகரனுடைய படம் இருந்தது அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சது? இன்றைக்கி காலைல 11 மணிக்கா இல்லாட்டி 4 நாள் முன்னாடிவா அப்படிங்கிற பார்க்கணும். பிரபாகரன் படம் இருந்தது தான் உண்மையான காரணம்னே வச்சுக்கிடுவோமே. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விடுதலை புலிகள் தொடர்பான நிலைப்பாடு என்ன? அவங்களுக்கு எதாவது மாறி இருக்கா? அப்போ வந்து பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்ட போது அவரை வந்து கட்டிப்பிடிச்சு அரவணைச்சது தமிழக முதலமைச்சர், சரிங்களா? அவர் வந்து தண்டனை நிறைவேறியதை தான் விடுதலை செய்யப்பட்டாரே தவிர குற்றம் செய்யலன்னு வெளியிடப்படல. நம்ம வந்து எப்படி ஒரு தப்பான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்கன்னா, நால்வர் விடுதலைன்னு இவர்களெல்லாம் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்யப்பட்டது போல பண்ணாங்க. மரண தண்டனை விதிச்சிருந்தது, அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஆயுள் தண்டனைங்கிறது வந்து 14 வருஷம் நம்ம கணக்கு வச்சிருப்போம் சார், அவங்க கிட்டத்தட்ட 30 வருஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் சார் அப்படிங்கிற ஒரு சென்ஸில் தான் அவர்களுக்கு தண்டனை காலம் முடிந்ததாகத்தான் உச்சநீதிமன்றம் வந்து அவர்களை விடுதலை செய்ததை தவிர அவர்கள் ராஜீவ்காந்தி கொலையை செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு விடுதலை செய்யப்படலை. அப்போ அந்த கிரைம் வந்து மேடோட்டானது அப்படி தான் இருக்குது, அதற்கான பனிஷ்மெண்ட்டும் அப்படியே தான் ஃபுல்ஃபில்டாக ஆயிருக்கு. அப்போ காங்கிரஸ் கட்சி மதிமுகவை விடுதலை புலிகள் ஆதரவு என்று முத்திரை குத்துமானால் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்லும்? விடுதலை புலிகள் அப்படிங்கிற மாதிரியே வரணுங்கிறக்காக தான் விடுதலை சிறுத்தைகள்னு வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு புரியல? விடுதலை புலிகளுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்குமாங்கிறத பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுதலை புலிகள் மேட்டரில் மதிமுகவை விட ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்குதாங்கிற பார்க்கணும். தமிழீழ பிரச்சனையில், தனியீழம் மலரணுங்கிற பிரச்சனையில் ஈழத்தின் இறுதிக்கட்ட போரை காங்கிரஸ் தான் நடத்தியது, இந்திய அரசுக்காக நாங்கள் நடத்திய போர் அப்படின்னு மஹிந்த ராஜபக்சே சொன்னதில் இவர்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கிறான்னு பார்க்கணும். அப்படி எந்த விதத்திலையுமே மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ மாற்று கருத்து இல்லாத போது இதில் காங்கிரஸ் கட்சியோடு கிட்டத்தட்ட ஒத்து போகிற நிலைப்பாடு வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்குமே கிடையாது. அப்படி இவங்களுக்கு வந்து ரொம்ப திடமான புலிகளாக இருக்கும். அது புலிகளுடைய பிரச்சனை காரணம் அல்ல, பிரபாகரனுடைய படம் அதற்கு காரணம் இல்லை, வேறு ஏதோ நோக்கம் இருக்குது. திரு செல்வப்பிரந்தை, இஃப் ஐ எம் நாட் ராங்,